Good morning students. Today நம்ம மெஷர்மெண்ட் லெசனில் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் லெசனில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்துட்டு the fundamental and derived quantities and their units பற்றி பார்த்தோம் இல்லையா? And then the rules to be followed while expressing physical quantities in SI units பற்றி பார்த்தோம். ஓகேவா? அதாவது எஸ்ஐ யூனிட்ஸோட ரூல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் கெட் ஃபெமிலியர் வித் த யூசேஜ் ஆஃப் சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸ் பற்றி பார்த்தோம். ஓகேவா? அண்ட் தென் நோ த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பண்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, தென் த யூஸ் வெர்னியர் கேலிப்பர் அண்ட் ஸ்க்ரூ கேஜ் ஃபார் ஸ்மால் மெஷர்மெண்ட்டுக்காக வெர்னியர் கேலிப்பர் அண்ட் ஸ்க்ரூ கேஜை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அண்ட் ஃபைண்ட் த வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் யூஸிங் எ ஸ்ப்ரிங் பேலன்ஸ். ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்ப்ரிங் பேலன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறோம், ஓகேவா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்யூரேட் மெஷர்மெண்ட். அதாவது அக்யூரேட் மெஷர்மெண்ட்டோட துல்லியமான அளவீடுகளோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், உங்கள் புக் பேக், அதாவது உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 11 எடுத்துக்கோங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஒன். அதுக்கு ஆப்ஷன் ஏ, millimeter less than centimeter and less than meter less than kilometer. And second one, rulers, measuring taps and meter scales are used to measure length. Okay va? Then 1 metric ton is equal to 10 quintals. Option B. Okay va? And fourth one, which among the following is not a device to measure mass? Option A, spring balance. Okay va? Then fill in the blanks. பாருங்க, meter is first one, meter is the unit of dash length. Okay va? And second one, 1 kilogram of rice is weighted by beam balance. Next, third one, thickness of a cricket ball is measured by vernier caliper. ஓகேவா? கிரிக்கெட் பாலோட திக்னஸ் வந்து எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? வெர்னியர் கேலிப்பர் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அண்ட் ஃபோர்த் ஒன், ரேடியஸ் ஆஃப் அ தின் ஒயர் இஸ் மெஷர்ட் பை ஸ்க்ரூ கேஜ். ஓகேவா? தின் ஒயரோட ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரூ கேஜ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அண்ட் ஃபிஃப்த் ஒன், எ ஃபிசிக்கல் பேலன்ஸ் மெஷர் ஸ்மால் டிஃப்ரென்சஸ் இன் மாஸ் அப் டு 1 milligram ஆர் லெஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ஃபால்ஸ், கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட். ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும்? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதணும். ஓகேவா? பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன், த எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் கிலோகிராம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபால்ஸ் இல்லையா? த எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஆம்பியர். ஓகேவா? அண்ட் செகண்ட் ஒன், கிலோமீட்டர் இஸ் ஒன் ஆஃப் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். ஸோ இதுவும் ஃபால்ஸ் தான். கிலோமீட்டர் அப்படின்றது என்ன? அதாவது மீட்டர் இஸ் ஒன் ஆஃப் த எஸ்ஐ யூனிட் இல்லையா? ஸோ கிலோமீட்டர் அப்படின்றது மல்டிபிள் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பாருங்கள், தேர்ட் ஒன், இன் எவ்ரிடே லைஃப் வி யூஸ் த டேர்ம் weighted instead of mass. இது ட்ரூ. ஓகேவா? ஃபோர்த் ஒன், எ ஃபிசிக்கல் பேலன்ஸ் இஸ் மோர் சென்சிட்டிவ் தென் அ பீம் பேலன்ஸ். ட்ரூ. Fifth one, 1 Celsius degree is an interval of 1 Kelvin and 0 degree Celsius is 273.15 Kelvin. ஸோ இது வந்துட்டு ஃபால்ஸ். ஓகேவா? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1 Celsius degree is an interval of 1 Kelvin is true. But 0 degree Celsius is minus 273.15 Kelvin. ஓகேவா? ஸோ ஃபிஃப்த் ஒன் ஃபால்ஸ். அண்ட் சிக்ஸ்த் ஒன், with the help of vernier caliper we can have an accuracy of 0.1 millimeter and with the screw gauge we can have an accuracy of 0.01 millimeter. ஸோ இங்கே வந்துட்டு வெர்னியர் கேலிப்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ வெர்னியர் கேலிப்பரோட அக்யூரசி வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 0.01 சென்டிமீட்டர். ஓகேவா?
தென் ஸ்க்ரூ கேஜுக்கு 0.01 மில்லிமீட்டர் தான். ஓகேவா? ஸோ சிக்ஸ்த் ஒன் என்ன? ஃபால்ஸு. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? வித் த help of vernier caliper we can have an accuracy of 0.01 centimeter, and with the screw gauge we can have an accuracy of 0.01 millimeter. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்கள். ஃபர்ஸ்ட் மேட்ச் லென்த்து மீட்டர் அண்ட் மாஸ் கிலோகிராம், டைம் செகண்ட் அண்ட் டெம்பரேச்சர் கெல்வின். நெக்ஸ்ட் மேட்ச் செகண்ட் ஒன் பாருங்கள். ஸ்க்ரூ கேஜ், காயின்ஸ், வெர்னியர் கேலிப்பர், கிரிக்கெட் பால், பீம் பேலன்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் டிஜிட்டல் பேலன்ஸ், கோல்ட் ஆர்னமெண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் assertion and reason டைப் பாருங்கள். First assertion, the scientifically correct expression is the mass of the bag is 10 kg. Reason பாருங்கள். In everyday life we use the term weight instead of mass. So assertion and reason வந்துட்டு true இல்லையா? ஸோ ஆன்சர் என்ன? A option. Both A and R are true, but R is not the correct reason. ஓகேவா? ஆனால் ரீசன் வந்துட்டு என்ன? அசர்ஷனுக்கு ஏற்ற ரீசன் இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ. அண்ட் செகண்ட் ஒன் பாருங்கள். அசர்ஷன் 0 degree Celsius is equal to 273.16 Kelvin. For our convenience, we take it as 273 Kelvin after rounding off the decimal. Reason பாருங்கள். To convert the temperature on the Celsius scale, we have to add 273 to the given temperature. So option B. Both A and R are true, and R is the correct reason. ஓகேவா? ஸோ அசர்ஷனும் ரீசனும் ட்ரூ. அதே மாதிரி ரீசன் வந்து எப்படி இருக்கு? அசர்ஷனுக்கு ஏற்ற ரீசன், அதாவது கரெக்ட் ரீசனாக இருக்குது. ஓகேவா? தேர்ட் ஒன் பாருங்கள். assertion, distance between two celestial bodies is measured in terms of light year, and reason, the distance traveled by the light in 1 year is 1 light year. இதில் பாருங்கள். distance between two celestial bodies is measured in terms of light year கிடையாது, அதாவது ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் தான். ஓகேவா? செலஸ்டியல் பாடிஸோட டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அசர்ஷன் வந்துட்டு ஃபால்ஸு. ஏ இஸ் ஃபால்ஸ், பட் ஆர் இஸ் ட்ரூ. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் என்ன? டி. ஓகேவா? தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி பாருங்கள். டிஃபைன் மெஷர்மெண்ட். Measurement is the process of comparison of the given physical quantity with the known standard quantity of the same nature. And second one, define standard unit. Unit is the quantity of a constant magnitude which is used to measure the magnitude of other quantities of the same nature. And third one, what is the full form of SI system? The full form of SI system is International System of Units. ஓகேவா? and define least count of any device. Least count is the least measurement possible in a given device. It is the distance moved by the tip of the screw for a rotation of one division on the head scale. Least count is equal to pitch by number of head scale divisions. ஓகேவா? and fifth one பாருங்கள். what do you know about pitch of screw gauge? Pitch of the screw gauge is the distance between two successive screw threads. It is measured by the ratio of distance travelled on the pitch scale to the number of rotation of the head scale. ஓகேவா? So pitch is equal to distance travelled on the pitch scale divided by number of rotation of the head scale. ஓகேவா? and sixth one பாருங்கள். can you find the diameter of a thin wire of length 2 meter using the ruler from your instrument box?
No, I cannot find the diameter of a thin wire of length 2 meter using the ruler. ஓகேவா? ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட்டு இந்த வீக்லி டெஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த 1 மார்க்கும் 2 மார்க்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ டு ஆல்.